அதில் ஒரு 5000 10,000 அதில் வந்துடும். அதுபோக கைக்கு போடுறது, காலுக்கு போடுறது, தலைக்கு போடுறது, நெஞ்சுக்கு போடுறது, குஞ்சுக்கு போடுறது. ஹலோ காய்ஸ், லெட்ஸ் வெல்கம் சார் ரிவ்யூ. யாரும் பொம்பளையில் இந்த வீடியோவை பார்க்க வந்திருந்தா பார்க்காதீங்கோ. ஏனெண்டா இந்த வீடியோவில் உங்களோட புருஷன் மேட்ட கதையும் இருக்கலாம், இல்லையண்டா உங்களோட வருங்கால புருஷன் மேட்ட கதையாவது இருக்கலாம். இதுக்கு நாங்கள் பொறுப்பேற்க மாட்டோம். சரி, வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக இந்த பொடிகள் இந்த கலந்துரையாடல் எல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குமெண்டா 4 சிநேகிதங்கள் ஒன்றா இருக்க, இல்லையண்டா குடிக்கேக்க அங்கேருந்து ஆரம்பிக்கும். குறிப்பாக குடிக்கேக்க கதைக்க ஆரம்பிக்கிறான்னு வைங்க, முதலாவது ஒருத்தன் சொல்லுவான், டே மரவடி பொரியல் காணாடா அப்படின்னு. அங்கே தான் ஆரம்பிக்கும் பிஸ்னஸ் ஐடியா. அப்போ தான் இன்னொருத்தன் சொல்லுவான், டே அதுக்கு நாங்கள் ஏன்டா மரவள்ளி பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாது, 1 கிலோ மரவள்ளி இவ்வளோ விற்கிது, அதில் இத்தனை பக்கெட் போடலாம், அப்படி போட்டாலும் ஒரு நாளைக்கு 1000 விற்றாலும் எப்படி மாதம் ஒரு 1,00,000 ரூபா கிட்ட வரும் அப்படின்னு ஒருத்தன் கணக்கு சொல்லுவான். அதை வீட்டை போய் கூட்டி கழித்து பார்த்தா அது வரி நீ கணக்காக தான் இருக்கும். அது வேறு கதை, அதை விடுங்க. அப்படியே போய்கிட்டு இன்னொருத்தன் சொல்லுவான், டே அதை விட்றா, நம்ம ஆனந்துக்கு அவங்க அண்ணா ஆட்டோ எடுத்து கொடுக்குறோன்னு சொல்லிக்கிறான்டா, 10,00,000 ரூபா கொடுப்பான் போல இருக்குது, அதை அவன் கேட்டால் தருவான், அதை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம். என்னடா பிஸ்னஸ்? ஐஸ்கிரீம் கடை கொண்டு போடுவோம்டா, இந்த அடிக்கிற வெயிலுக்கு வேறு லெவலாக இருக்கும் ஐஸ்கிரீம் கடை. ஆனந்தோட சேர்த்து நாங்கள் 5 பேர் தான் பார்ட்னர். சரியோ, நாங்கள் 5 பேர் தான் தொழிலாளி. கடைக்கு வேண்டாம் பேரை வச்சுருவோம், 5 பேர் ஐஸ்கிரீம் கடை. சரியோ, 5 விதமான ஐஸ்கிரீம் கொடுப்போம். அப்படி இல்லைன்னா இப்படி செய்யலாம். நம்ம சிறுராமண்ணாக்கு சீட்டு காசு ஒரு 15,000 வேறு கிடக்கு, அந்த 15,000 அந்த கேட்டால் தரும். அதை வாங்கி ஒரு ஸ்போர்ட்ஸ் கடை போடுவோம். முந்தி மாதிரி இல்லை, இப்போத்த பொடிகள்கிட்ட எல்லார்கிட்டையும் நல்ல காசு இருக்குது, கட்டாயம் நல்ல பிஸ்னஸ் ஓடும். ஒரு நாளைக்கு 15 படி விற்றாலும் அதில் ஒரு 200 ரூபா படி ஒரு நாளைக்கு லாபம் வந்தாலும் 15க்கும் 3000 ரூபா, அதில் பந்துலேயே 3000 ரூபா வந்துடும். ஒரு நாளைக்கு ஒரு 10 பெட் விற்றாலும் அதில் ஒரு பெட்டுக்கு 500 இல்லாட்டி 1000 ரூபா லாபம் போட்டாலும் அதில் எப்படியும் பார்த்தாலும் 5000லேருந்து 10,000 ரூபாக்குள்ளே. அதுபோக கைக்கு போடுறது, காலுக்கு போடுறது, தலைக்கு போடுறது, நெஞ்சுக்கு போடுறது, குஞ்சுக்கு போடுறது, இதுகள் எல்லாத்தையும் பார்த்தாலும் அதுலேயும் ஒரு 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 10,000 15,000 ரூபா அது போட்டாலும் மாதம் அப்படி இப்படி பார்த்தா அது ஒரு 3.5-4 லட்சம் அதில் வரும். அது ஒரு நல்ல பிஸ்னஸ். அதை விட்டுட்டு நாங்கள் வேலைக்கு போய் சம்பாதிச்சு எப்போடா முன்னேற போகிறோம் ரெண்டேக்கு தான் ஒருத்தன் சொல்லுவான், அடே பியர் முடிஞ்சுதடா. அப்போ கிடந்த காசு எல்லாத்தையும் அவங்களுக்கு மொய் எழுதிட்டு அங்கே இங்கே சுற்றி கித்தி ஒரு 4 பியரை வாங்கினது இருந்தால் இந்த கதையை மறந்து போய் பொம்பளை கதை கேட்க. சரி, அடுத்த வீடியோவில் என்னென்ன பொம்பளை கதை கதைப்பாங்கன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.